இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து தலைக்கு என்ன போடுறேன், அப்புறமா அது எதுக்காக போடுறேன், அதை எப்படி போடுறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுதான் நான் போடுற ஹேர் பேக் வீடியோ. இந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வருஷம்னா 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்லாம் இல்லை, 4-5 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு டெய்லி எண்ணெய் வைக்கலன்னா கூட வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் வைங்க. அந்த 2 தடவை எண்ணெய் வைக்கிற டைமில் கூட இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு நீங்கள் வந்து தலைக்கு அரைச்சி போடலாம். நான் வந்து ஒரு அரை கைக்கு என்னோடய ஹேருக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி, உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு வெந்தயம் போட்டுக்கலாம், அப்புறம் மித்ததெல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்னோடது ஒரு அரை கைக்கு, என்னோடய ஹேருக்கு அளவுக்கு என்னோடய அரை கைக்கு நான் வந்து வெந்தயத்தை ஊற வச்சுருக்கேன். இது இப்போ எனக்கு நல்லாவே ஊறிடுச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதை நீங்கள் இன்னொன்று சொல்லலாம், அதை நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வெந்தயத்தை ஊற வச்சு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுத்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்து மருதாணி இலை, பார்த்திங்களா, நல்ல ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, நல்ல எங்கடா வேப்பிலையும் சேர்ந்து வருது, இங்கே இருக்கு பாருங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து வேப்பிலை எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு அப்போ கிடைக்கிது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ண. அதிகமாக ஆயில் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஹேர் பேக் போடுறேன் அப்படின்னா மட்டும்தான் நான் ஆயில் வச்சுட்டு அப்புறம் ஹேர் பேக் போட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிடுவேன். அடுத்து மறுபடியும் எப்போ ஹேர் பேக் போட போகிறேனோ அந்த அன்னைக்கு நைட்டு தான் எண்ணெய் தேய்ப்பேன். அதாவது நாளைக்கு போடுறேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு தான் நான் வந்துட்டு ஆயில் வச்சுக்குவேன். அதனால் கண்டிப்பாக ஆயில் வச்சுட்டு தான் இதை யூஸ் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹேரை ட்ரை பண்ண தான் செய்யும். எதுவுமே ஆயில் இன்க்ரீடியண்ட் கிடையாது, ஆயிச்சி பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளோட ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் ட்ரை பண்ணி தான் கொடுக்கும். ஆல்ரெடி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருந்தீங்க ஹேரை அப்படின்னா அந்த ட்ரையாக தான் இருக்கும். ஸோ எண்ணெய் வச்சுட்டு அப்புறமா இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலை நம்ம ஹேரை வந்து வளர்கிறதுக்கு ரொம்பவே தூண்டுதலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் முடியை கருப்பாக வளரவும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கருவேப்பிலை நீங்கள் வெறுமனாவே ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம், இல்லைன்னா சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. கருவேப்பிலையை எக்காரணத்தை கொண்டும் தூக்கி போடாதீங்க. இதோட வேல்யூ தெரியாமல் நிறைய பேர் தூக்கி போட்டுருக்கோம். கருவேப்பிலை எதுவும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது, இரும்பு சத்து இருக்குது, கொலஸ்ட்ராலை குறைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, முடிக்கு நல்லது, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கழுவிட்டு வந்துட்டோம். அப்புறம் இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது இது வந்து ஊற வச்ச தண்ணி தானே, அப்படியே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும், இலையாக இருக்கனால தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட போடலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. என்ன ஏதுன்னே தெரியாமல் நம்ம கடையில் போயிட்டு முடி வளர மாட்டேங்குது, எனக்கு முடி கொட்டுது, எனக்கு ஏதாவது கொடுங்க, எனக்கு ஏதாவது ஸ்டாப் பண்ணுற ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு மட்டும் ஏதோ ஒன்று கொடுங்க, ஏதாவது கொடுக்க, எனக்கு எப்படியாவது முடிய ஸ்டாப் பண்ணுவீங்க, ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க, ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுவீங்க, ஹேர் க்ரோத்துக்கு ஏதாவது கொடுங்க, ஆயில்மெண்ட் கொடுங்க, க்ரீம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம். அதை கண்ணை மூடிட்டு நம்ம காசை கொடுத்து வாங்கும்போது இது சும்மா கிடக்கிறது. நம்மளுக்கே தெரியும் இதில் எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு. இதை வந்துட்டு நான் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா காய வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா சளி பிடிச்சிக்கணும். அது ஒன்று மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. எண்ணெய் வச்சுக்கோங்க, இதை மறக்காமல் செய்யுங்க. எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நீங்கள் தலைக்கு போடுங்க. நான் வந்துட்டு ரெகுலராகவே இதை மட்டும் போட மாட்டேன், வாரத்துக்கு 2 டைம் போடுவேன்னு சொன்னேன் பார்த்திங்களா. ஒரு வாரத்துக்கு இது போட்டேன் அப்படின்னா அதே வாரத்தில் இன்னொரு டைம் போடும்போது வேறு போடுவேன். அதை வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம்.
அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி மட்டும்தான் விட்டேன். நான் ஒரு டைம் அரைச்சதுலேயே எனக்கு வந்து இந்தளவுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு இலை மட்டும் அரைக்காமல் இருக்குது. அதை மட்டும் நம்ம வலித்து எடுத்து போட்டுட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிண்ணத்து மேலே இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டுருங்க. அதாவது லேசான காட்டன் துணி போட்டுருங்க. காட்டன் துணி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேரை காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை என்னால் இது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் அரைச்சிட்டு அப்படியே கூட அந்த இலையோடையே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இலையோடு நமக்கு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்களா, அப்படியே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் காய வச்சுட்டு அதெல்லாம் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் தான் அந்த இலை எல்லாமே ஊற்றுரும். அந்த இலையோட துகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா காய்ச்சதுக்கப்புறம் தான் அது வந்து உளுத்தும், அதாவது விழுகும். இந்த தலையிலேயே ஒட்டிட்டு வெள்ளை வெள்ளையாக டேண்ட்ரஃப் மாதிரியே இருக்கும், பொடுகு மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அது விழுந்துடும், போகாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னா விழுந்துடும். இது கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த மெத்தடும் காட்டுறேன், அந்த மெத்தடும் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். இது கூட நீங்கள் செம்பருத்தி இலை கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எப்பயும் இலை பறிக்கிற வீட்டுக்கு போனேன். இன்றைக்கி அங்கே வந்து செம்பருத்தி இலை எல்லாமே காஞ்சி கிடக்கு. போன வாரம் கூட படிச்சுட்டு வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இலை கூட இல்லை, என்னன்னு தெரியல. இந்த மாதிரி தான் வரும், நம்மளுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்ஸில் வரும். நம்ம சொந்தக்காரங்களுக்கும் நம்மளோட ஹேரோட சீக்ரெட்டை சொல்லலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து இது சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு உடனே போடுற மாதிரி இருக்கணுங்க, டைம் இல்லை இதுக்கெலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேஸ்ட்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மருதாணி மாதிரியே இருக்கும், அரைச்சி வச்ச மருதாணி மாதிரி இருக்கா. இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ஒன்றுமே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு இந்த மெத்தட் ஓகே அப்படின்னா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே எடுத்து ஸ்கேல்பில் தேய்ச்சிக்கோங்க. மிச்சம் இருக்கிறத வந்து ஹேரில் வேஸ்ட் பண்ணாமல் தேய்ச்சிக்கோங்க. அப்படி என்னால் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது, டைம் இல்லை, என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் இப்படியே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பார்ட்டிஷனாக, ஒவ்வொரு செக்ஷனாக, ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து அதாவது ஒவ்வொரு லைனை நம்ம வாகு எடுப்போம் பார்த்திங்களா, வாகு அது என்ன உச்சியா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம், நாங்கள் வந்து உச்சி எடுத்துன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி உச்சி எடுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்து அந்த லைனுக்கு நேராக நல்லா இப்படி அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணி நான் அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு நீங்கள் ஹேரில் தேய்ச்சிக்கலாம், வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமாம், நான் வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சு வந்துடுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் சிரமம், இது வந்து உதிர்றது கஷ்டம் அப்படிங்கிறனால. சரி பார்க்கலாம் வாங்க. சரி, இதை பாதியும் நான் அதை பாதியும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி காட்டுறேன். ஹாய், இப்போ வந்து நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாமா. அதுக்கு முன்னாடி நம்ம தலைக்கு நான் ஒரு சிக்கு கூட இல்லாமல் நல்லா ஃபுல்லாக சிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேஸ்ட்டான ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது சிந்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு ஒரு வேஸ்ட்டான ஹேர் போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்க்க கொடூரமாக தான் இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம நல்லா சிக்கு எடுத்துக்கலாம். வந்துட்டு நம்ம சிக்கு எடுத்தாச்சு தலையை. இது என்னடா ஒட்டியிருக்கேன்னு பார்க்காதீங்க, அதுங்களும் அப்ளை பண்ணிட்டேன் நான். நம்ம கையில் ஒட்டி இந்த மாதிரி பார்ப்போம்ல, எடுத்து அரைச்சிச்சல அந்த மாதிரி பார்க்கும்போது கையில் ஒட்டினது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு
நான் வந்துட்டு மேலே தேய்ச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அந்த துணியில் வடிகட்டி வச்சு பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். அது கொஞ்சம் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் வச்சுருக்கேன். ரெண்டுமே உங்களுக்கு எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கோங்க. இந்த ஸ்கேல்பில் பார்த்து நல்லா அப்ளை பண்ணலாம். இந்த கெமிக்கலையே வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணுறோம். நம்மளோட நேச்சுரல் வந்து யூஸ் பண்ணால் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தேய்ச்சிட்டு வந்து காட்டுறேன். ஓகே, அப்படி இந்த சைடு வந்து நான் இதை தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக ஓரத்தில் தேய்ச்சி காட்டுறேன். ஏன் அப்படின்னா இடம் போகாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, பயம்லாம் கிடையாது. பாருங்க இந்த பேஸ்ட், அதாவது இது வந்து நம்ம வடிகட்டினது, இது வந்து நம்ம வடிகட்டாமல் வச்சுருக்கிறது. இப்போ வந்து நான் இதை தேய்க்க தான் போகிறேன். இதே மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து அதுவுமே ஈவனாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே. ரொம்பவே சூப்பராக இதே மாதிரி எடுத்து இங்கே அப்ளை பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஃபுல்லாக எல்லாருக்கும் தேய்ச்சிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு நமக்கு தெரியாது பின்னாடி தேய்க்கிறோமா இல்லையா அப்படின்னு. தேய்ச்சி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பழக்கமாயிடும். அப்படியே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கையை வந்து இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொண்டை ஏற்றி போட்டுருங்க. இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல தான் அப்ளை ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்களா, நார்மலாக கையை வச்சுட்டு இப்படி பண்ணுவோம் பார்த்தீங்களா, இப்படி இந்த மாதிரி பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா இப்படி விரலை வச்சு ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி உள்ளே இறங்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். இது தேய்ச்ச உடனே அப்பா செம்ம ஃபீல் வந்துட்டு ஒரு ஃபீல் வரும். அது எப்படி அப்படின்னா செம்மையா அப்படியே ஒரு சில்லுன்னு சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு நார்மலான ப்ளெயின் வாட்டரில், ஹாட் வாட்டர் இல்லாமல் நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு போடாதீங்க. இது போட்டதுக்கப்புறம் ஷாம்பு போடாதீங்க. இதுலேயே உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி அழுக்கு அந்த ஆயில் எல்லாமே போயிடும். அப்படியே உங்களுக்கு ஷாம்பு போடணும் அப்படின்னா மைல்டாக போடுங்க, அதாவது கெமிக்கல் இல்லாத ஒரு ஷாம்பு போடுங்க. இப்போ வந்து எனக்கு சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நான் மோஸ்ட்லி தனியாக இருக்கும்போது தேய்க்க மாட்டேன். வீட்டில் யாராவது ஆள் இருக்காங்க அப்படின்னா தேய்ச்சி விட சொல்லுவேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. போட்டுட்டு மினிமம் ஒரு 1/2 hour விடுங்க, 30 minutes விடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இல்லை எனக்கு அர்ஜென்ட் அப்படின்னா ஒரு 20 minutes விடுங்க. ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. 20லேருந்து அரை மணி நேரம் வைக்கலாம், 3/4 மணி நேரம் கூட வைக்கலாம். உங்களுக்கு டைமிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சிட்டு பார்ப்போம். இப்போ வந்து 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க. சுத்தமாக ஈரமே கிடையாது, தெரியுதா? சுத்தமாகவே ஈரம் இல்லை, நல்லா காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வந்துட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னுமே எனக்கு கொஞ்சம் ஒரு படியில் மட்டும் ஈரமாக இருக்குது. நான் வந்து இப்போ காய வச்சிடலாம். உங்ககிட்ட ஹேர் வாஷ் பண்ணதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஹேர் வாஷ் பண்ணதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நான் வந்து பின்னாடி காய வச்சிருவேன். நீங்களும் மறக்காமல் உடனே காய வச்சிருங்க. இந்த உங்களுக்கு பின் மண்டையில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்குது. என்னோடய ஹேர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் வந்து
அந்த இதை ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து அந்த இதை ஃபில்ட்ரு பண்ணி தானே எடுத்தேன். அதனால் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணியிருந்தீங்க, அந்த இலையோடு எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நின்றுருக்கும், அந்த தோல் மாதிரி நின்றுருக்கும். அவ்வளோதானே ஒழிய வேறு ஒன்றுமே ஆகாது. அது நல்லா காய வச்சிட்டிங்க. நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அது விழுந்துடும். இப்படி தான் இருக்குது என்னோடய ஹேர். இப்படி தான் இருக்குது என்னோடய ஹேரு. உங்களுக்கும் இதே மாதிரி ஹெல்த்தியான ஹேர் வேணும், லாங் ஹேர் வேணும், ஹேர் ஃபால் ஆகுது, அப்புறம் வந்துட்டு இச்சிங் ப்ராப்ளம், அப்புறம் ஒயிட் ஹேர் ஃபாலு, எனக்கு ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்தடுத்து என்னோடய சீக்ரெட்ஸ் எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். டாடா, பாய்.